இயேசு கிறிஸ்து நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பொருளாக இருக்கிறது. இது நம்முடைய உண்மையான தோற்றத்தை அப்படியே காட்டிவிடும். இந்த கண்ணாடியை பார்த்துதான் நம்மை சரி செய்து கொள்கிறோம். சில பேர் இதை பாத்தீங்கன்னா கண்ணாடியை பார்த்து மூழ்கி இருப்பாங்க. கண்ணாடியை அவ்வப்போது பார்த்து சரி செய்து கொண்டு ஈடுபட்டு கொண்டு இருப்பாங்க. இந்த கண்ணாடியில் உருவத்தை பார்த்துவிட்டு நம்ம அப்புறம் போய் பார்க்கும்போது நம்ம உருவத்தையே நம்ம மறந்துடுவோம். இந்த கண்ணாடியை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். வேதாகமம் கண்ணாடியை பத்தி என்ன கூறியதுன்னு பாப்போமா? இங்க வேதாகமத்துல பாக்குறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 23-24 வசனம். ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனாய் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் திருவசனத்தை அதன்படி செய்யும் போது கண்ணாடியிலே பார்க்கிற தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் திருவசனத்தை படி அதை கேட்டு அதன்படி செய்கிறவராய் காணப்படுறோமா? பாக்குறோம். எஸ்ரா நியாயபரமான புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் அழுது புலம்பினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நியாயபரமான புஸ்தகத்தை வாசிக்கும் போது எப்படி செயல்படுகிறோம்? உணர்வுள்ளவர்களாய் உள்ளந்திரியங்கள் உணர்வுள்ளவர்களாய் காணப்படுறோமா? பார்க்கிறோம். வேதத்துல எப்படி செயல்படுகிறதுனா கண்ணாடியை பார்க்கிறது போல் மனுஷனுக்கு ஒப்பாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கண்ணாடி எப்படி நம்ம சரி செய்து கொள்கிறோமோ அதே போல் திருவசனத்தை கொண்டு நம்ம தினந்தோறும் அதை வாசித்து செயல்படும் போது அதை கொண்டு ஆவிக்குரிய ஜீவியத்தில் சரி வைத்துக் கொள்ளணும். இப்ப பாக்குறோம். வேதத்துல 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 12 வசனத்துல பாக்குறோம். கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இங்க பார்க்கிறோம். கண்ணாடியிலே நிழலாட்டமாய் நம்ம பார்க்கிறோம். இப்ப பரிசுத்த வேதாகமும் ஒரு ஆன்மீக கண்ணாடியாக செயல்படுகிறது. அந்த ஆன்மீக கண்ணாடியை நம்ம தினந்தோறும் வாசித்து செயல்படுகிறோமா? அந்த திருவசனத்தை உறுதியை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவர்களாய் நம்ம காணப்படுறோமா? எப்படி அனுதினமும் கண்ணாடியை பார்த்து சரி செய்து கொண்டு இருக்கிறோமா? அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் வேதத்தை தியானித்து அதன்படி செய்கிறவர்களாய் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுபாவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யும் போது எப்படி கண்ணாடியை பார்த்து நம்ம தினந்தோறும் சரி செய்து கொண்டு இருக்கிறோமோ அதே போல் வேதாகமத்தை பார்த்து படித்து திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்து ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்களாய் நம்ம செயல்படணும். வேதாகமத்துல பாக்குறோம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல் கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். கண்ணாடியை பார்த்து எப்படி சரி செய்து கொண்டுகிறோமோ அதே போல் கண்ணாடியில பார்க்கிறது போல் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கர்த்தருடைய சாயலை நம் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடையணும். திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல் ஆவிக்குரிய தன்மையும் கர்த்தரால் அந்த சாயலாக தான் நாம் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் வேத வசனம் ஒரு கண்ணாடியை போன்று, வேத புத்தகம் ஒரு கண்ணாடி போன்று இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனங்களை கேட்கும் போதும் தியானிக்கும் போதும் உண்மையான நிலையை ஆவிக்குரிய குறைகளையும் கண்டுகொள்ள உதவுகிறது. முகம் பார்க்கும் கண்ணாடியை போல் நம்முடைய உள்ளந்திரயங்களையும் சோதித்து அறிகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படி முகத்தை பார்த்து நீங்க சரி செய்து கொள்ளுகிறீர்களோ அதே போல் வேத புத்தகத்தையும் பார்த்து அனுதினமும் வாழ்க்கையில் தொடர்ந்து வேதத்தை வாசித்து சரி செய்து கொள்ளும் போது நம் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் மென்மேலும் வளர்றதுக்கு தேவன் கிருபை செய்வார். கண்ணாடியை போன்று வேத புத்தகத்தை செயல்படும் போது ஆண்டவர் உங்களோடு இருந்து மகிமைப்பட வல்லவர். நீங்க செயல்படுங்க, அவர் கிருபை செய்வார். சோஸ்திரேசப்பா எப்படி ஒவ்வொருத்தரும் முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்து சரி செய்து கொள்கிறார்களோ அதே போல் வேத புத்தகத்தை தினந்தோறும் ஆராய்ந்து அதன்படி ஆவிக்குரிய தன்மையில் வளரும்படியாக கிருபை செய்வீராக ஜெபிக்கிறேன். அதன்படி உள்ளந்திரயங்களை ஆராய்ந்து அதை சரி செய்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொருத்தரும் வளர கிருபை செய்வீராக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.